அந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தோட பேர் தான் ஆர்டெமிஸ் 2. வாங்க இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை பத்தி இப்போ நாம விரிவா பார்க்கலாம். ஆனா முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். எதுக்கு இப்போ மறுபடியும் நிலாவுக்கு போகணும், அதுவும் 50 வருஷம் கழிச்சு? 1972ல அப்போலோ பயணங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு நாம ஏன் இவ்ளோ நாள் சும்மா இருந்தோம்? பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேள்விதான் விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. அந்த கேள்விக்கான பதில் தான் ஆர்டெமிஸ் திட்டம். இது ஏதோ அப்போலோவோட ரீமேக்லாம் கிடையாது. இது ஒரு புது ஆய்வு யுகத்தோட ஆரம்பம். சொல்லப்போனா முதல் கால்தடம். இந்த திட்டம் எப்படி மனுஷங்களோட அடுத்த பாய்ச்சலா இருக்க போகுதுன்னு பாப்போம் வாங்க. சரி, அப்போ ஆர்டெமிஸ் திட்டம்னா என்ன? இது ஒரே ஒரு மிஷன் கிடையாது. இது பல மிஷன்கள் சேர்ந்த ஒரு தொடர். நிலாவுல மனுஷங்க நிரந்தரமா தங்கி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு பேஸ் உருவாக்குறது தான் இதோட முதல் நோக்கம். ஆனா நம்மளோட கடைசி ஸ்டாப் நிலா இல்ல. அங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பிங் ஸ்டோன். இந்த பெரிய திட்டத்தோட அடுத்த முக்கியமான கட்டம்தான் ஆர்டெமிஸ் 2. யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கும் மேல நாம பூமியோட அந்த சின்ன வட்டத்தை தாண்டி போகவே இல்லை. இப்போ இந்த நூற்றாண்டுல முதல் முறையா மனுஷங்க டீப் ஸ்பேஸ்க்கு போறாங்க. வாங்க இந்த பயணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பயணத்தோட இதயமே இந்த 4 பேர் கொண்ட குழுதான். இது ஒரு சாதாரண க்ரூ கிடையாது. இதுல நிறைய முதல் விஷயங்கள் இருக்கு. நிலாவை சுத்தி வர்ற முதல் பெண், முதல் கருப்பினத்தவர், முதல் கெனேடியர்னு 3 புது மைல்கற்களை இந்த டீம் பதிக்க போறாங்க. இதுவே காட்டுது பாருங்க, இப்ப விண்வெளி ஆய்வுங்கிறது ஒருத்தரோடதில்ல, இது ஒரு உலகளாவிய ஒத்துழைப்பு. ஆர்டெமிஸ் 2வோட மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? இது ஒரு முழுமையான டெஸ்ட் டிரைவ். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டான SLSம் ஓரியன் விண்கலமும் மனுஷங்கள பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் பாதுகாப்பா கூட்டிட்டு போய் பத்திரமா பூமிக்கு திரும்ப கொண்டு வர முடியுமான்னு செக் பண்றதுதான் இதோட வேலை. ஆமா, இதுல நிலாவுல இறங்க மாட்டாங்க. ஆனா இது சக்சஸ் ஆனாதான் அடுத்ததா நாம இறங்க முடியும். இந்த 10 நாள் பயணமே ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் இருக்கும். முதல்ல பூமியை சுத்தியே ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லா சிஸ்டத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான புஷ் மூலமா நிலாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. நிலாவோட இருண்ட பக்கத்தை சுத்தி வந்து திரும்பி பூமிக்கு வந்து கடைசியா ஒரு நெருப்பு பந்து மாதிரி பசிபிக் பெருங்கடல் வந்து இறங்குவாங்க. சுமார் 4,05,000 கிலோமீட்டர். இந்த பயணத்துல ஒரு புது உலக சாதனை படைக்க போறாங்க. பூமியில இருந்து இவ்ளோ தூரம் மனுஷங்க போனதே இல்ல. இதுக்கு முன்னாடி அப்போலோ 13 டீம் செஞ்ச சாதனைய இவங்க முறியடிக்க போறாங்க. சரி, இந்த ஒரு மிஷன் மட்டும் எப்படி நிலாவுல ஒரு நிரந்தர பேஸை உருவாக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம். உண்மை என்னன்னா, ஆர்டெமிஸ் 2 ஒரு பெரிய சங்கிலியோட ஒரு முக்கியமான இணைப்பு மாதிரி. இது தனியா நிக்கல, இது ஒரு பெரிய தொடரோட ஒரு பகுதி. இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு மிஷனும் அடுத்ததுக்கான ஒரு படிக்கட்டு. 2022ல ஆள் இல்லாம ஆர்டெமிஸ் 1 வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஆட்களோட ஆர்டெமிஸ் 2. இதுக்கப்புறம் ஆர்டெமிஸ் 3ல லேண்டரை டெஸ்ட் பண்ணுவாங்க. கடைசியா 2028ல ஆர்டெமிஸ் 4 மூலமா நம்ம மறுபடியும் நிலாவுல காலடி வைப்போம். அதுவும் சாதாரண இடத்துல இல்ல, வளங்கள் நிறைஞ்ச தென்துருவத்துல. டெக்னாலஜி எல்லாம் தாண்டி இந்த திட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கனவு இருக்கு. நாசாவே சொல்ற மாதிரி இது வெறும் சயின்ஸ்க்காக மட்டும் இல்ல, இது புதுசா பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும். அதை விட முக்கியமா ஆர்டெமிஸ் ஜெனரேஷன் சொல்ற அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதுக்காக தான் நம்ம நிலாவுக்கு திரும்புறோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா மட்டும் நிலாவுக்கு திரும்பல. நாம ஒரு புது ஸ்பேஸ் ரேஸ் காலகட்டத்துக்குள்ள நுழையிறோம். இந்த தடவை போட்டி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும் இல்ல, பல நாடுகள் இந்த ரேஸ்ல குதிச்சிருக்காங்க. இந்த உலகளாவிய நிலா போட்டிய ஒரு நிமிஷம் பாருங்க. அமெரிக்காவோட ஆர்டெமிஸ் திட்டம் 2028ல ஆட்கள் இறக்க பாக்குது. சீனாவோட ILRS திட்டம் 2030 குறிவைக்குது. இந்தியாவும் இந்த ரேஸ்ல இருக்கு. ஆனா இங்க முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, அவங்களோட அணுகுமுறை தான். அமெரிக்கா 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட ஒரு ஓபன் டீம் மாதிரி செயல்படுது. ஆனா சீனாவோட கூட்டணி ரொம்ப சின்னது, அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ நிலாவோட எதிர்காலத்துக்காக 2 விதமான ஐடியாக்கள் மோதுதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆர்டெமிஸ் திட்டத்தோட ஓபன் குளோபல் பார்ட்னர்ஷிப் மாடல், இன்னொரு பக்கம் சைனா தலைமையிலான ரொம்ப செலக்டிவான கண்ட்ரோல்டு மாடல். இதுல எது ஜெயிக்க போகுதுங்கிறது தான் விண்வெளி ஆராய்ச்சியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. நாம ஒரு புது விண்வெளி யுகத்தோட வாசல்ல நிக்கிறோம். ஆர்டெமிஸ் 2ங்கிறது இந்த பெரிய பயணத்துல ஒரு சின்ன ஸ்டெப் தான்.